இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் கூடி வர தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை மற்றும் போதனையிலிருந்து கடந்த பல மாதங்களாய் கற்று வருகிறோம். அதில் குறிப்பாக சென்ற ஓரிரு வாரங்களாக இயேசு கிறிஸ்துடைய வாழ்வினுடைய இறுதி நாட்களில், அதாவது இறுதி வாரத்தில் நடந்தவைகளை பார்த்தோம். சென்ற ஓரிரு நாட்களாக நாம் கடைசி நாளில், அதாவது இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட நாள், அதாவது அவர் கைது செய்யப்பட்டு அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட நாள் நடந்த நிகழ்வுகளை நாம் தியானித்தோம். அதாவது எப்படி அவர் கைது செய்யப்பட்டார், பின்பு யூத மத தலைவர்கள், ஆசாரியர்கள், சனகரின் சங்கம், பிலாத்து, ஏரோது, மீண்டும் பிலாத்து என விசாரிக்கப்பட்டதை நாம் பார்த்தோம். இறுதியாக பிலாத்து எவ்வளவோ முயன்றும் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்கிற பிடிவாதத்தோடு யூத தலைவர்கள் இருந்தபடியினால் பிலாத்து இயேசுவை யூதருடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சிலுவையில் அடிக்க சம்மதிக்க வேண்டிய சூழல் உண்டானது. ஏனென்றால் ஒருவேளை பிலாத்து இயேசுவை சிலுவையில் அடிப்பதை முழுவதுமாக துணிந்து தடுத்திருந்தானால், அதாவது தடுத்திருக்க வேண்டும், ஒரு நல்ல தலைவனாக குற்றம் செய்யாத ஒருவரை, அது மட்டுமல்ல குற்றம் செய்யவில்லை என்று அவனுக்கு நிச்சயமாக தெரிந்தாயிற்று. ஆகவே ஒரு நல்ல ஆட்சியாளனுடைய கடமை நிரபராதிகளை, குற்றமற்றவர்களை விடுவிப்பதுதான் ஒரு அரச தர்மமாக, அரசு நீதி நெறியாக கருதப்படும். ஆனால் அவன் அதை செய்வதற்கு தயங்குவதற்கு முக்கியமான காரணம் அரசியல் காரணங்கள். அரசியல் காரணம் என்றால் நாம் சென்ற வாரத்திலே பார்த்திருந்தோம். யூதர்கள் ஏற்கனவே ஒருமுறை பிலாத்துவை ரோம பேரரசரிடம் குற்றம் சாட்டி அதற்காக ரோம பேரரசர் திபேரு ராயன் பிலாத்துவை கடிந்து கொண்டிருந்தார். ஆகவே மீண்டும் அவனமான ஒரு அரசியல் சிக்கல் தனக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்றும், அப்படி நேரிட்டால் தன்னுடைய பதவியை இழக்க நேரிடும் என்று பயந்த காரணத்தினால் அவன் யூத தலைவர்களுக்கு அல்லது யூத தலைவருடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்க வேண்டிய சூழல் உண்டானது. எப்படி இருந்தாலும் அது தவறுதான். ஏனென்றால் அவன் குற்றமற்ற ஒருவரை தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய பதவியை காத்துக்கொள்வதற்காக அவன் குற்றமற்ற ஒருவரை கையளித்த நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவே தவறாகவே தேவனுடைய பார்வையில் கருதப்படும். இப்போது அவன் இயேசுவை அதிகாலை வேளை என்று சொல்லும்போது ரோமர்களுடைய நேர கணக்கீட்டின்படி அதிகாலை 6 மணிக்கு அவன் சிலுவையில் அடிப்பதற்காக ஒப்பு கொடுக்கின்றான். சுமார் 6 மணிக்கு ஒப்பு கொடுத்த உடனடியாகவே சிலுவையில் அறையப்படுவதற்கான ஆயத்தங்கள் செய்யப்படுகின்றன. ஆயத்தங்கள் செய்வது, அங்கே ஒரு பக்கம் சிலுவையில் அறையப்படுவதற்கான ஆயத்த வேலைகள் இயேசு எங்கே சிலுவையில் அடிக்க வேண்டுமோ அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கும். மறுபக்கம் இங்கே ரோம பணியாளர்கள், போர் வீரர்கள் இயேசுவை சிலுவை அறையப்படுகிற இடத்துக்கு நேராக கொண்டு செல்வதற்கு ஆயத்தமாகிறார்கள். அந்த நேரத்திலே இயேசுவை ஒப்பு கொடுத்த உடனடியாக அவர்கள் பரிகாசம் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். உதாரணமாக நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 27வது வசனம் தொடங்கி 30வது வசனம் முடிய. அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவர செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு
யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கி கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். இதில் பாருங்க, நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று, அந்த பிலாத்து அவர்களை சிலுவையில் அடிப்பதற்கு இயேசுவை ஒப்பு கொடுத்த உடனடியாகவே அங்கிருந்த போர் வீரர்கள், அதாவது அந்த அரண்மனையில் இருந்த போர் வீரர்கள் ஓரிருவர் அல்ல, அந்த வார்த்தை தெளிவாக சொல்கிறது, போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடியவரை செய்து, போர் வீரருடைய சேவகர்கள் முழுவதையும் கூடிவர செய்து. அப்படின்னா அந்த அரண்மனையில் இருந்த எல்லா போர் வீரர்களும் வந்து இயேசுவை ஏளனம் செய்கின்றார்கள், பரிகாசம் செய்கின்றார்கள், அடிக்கின்றார்கள். கண்டமேனிக்கு என்னென்ன விதமாக அவரை சிறுமைப்படுத்த வேண்டுமோ அந்த விதமாக எல்லாம் அவரை சிறுமைப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் சிறுமைப்படுத்திய போது அவர் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், நாம் படிக்கிறோம், அங்கே பார்க்கின்றோம், அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி, அதாவது வேறொரு மேலங்கி, இதே விதமான பரிகாசத்தை தான் ஏரோதும் செய்தான். அவனும் ஒரு மினுக்குள்ள வஸ்திரத்தை கொடுத்து இவரை ராஜாவாக பரிகாசம் செய்வதற்கான ஒரு முயற்சி எடுக்கின்றான். அதே போலத்தான் இந்த போர் வீரர்களும் ஒரு சிவப்பான மேலங்கி அவர் கொடுக்கின்றார்கள். இந்த சிவப்பான மேலங்கி என்பது ஒரு சிலருடைய பார்வை இவரை அவர்கள் அடுத்து ராஜாவாக சித்தரித்து என்று சொல்லும்போது ஒன்றை கவனமாக இருக்க வேண்டும், இயேசு உண்மையிலே ராஜாதான், அதை அவர் மறுக்கவும் இல்லை. பிலாத்துவிடமே அதை பேசினார். ஆனால் அரசியல் ராஜாவாக அவர் இன்னும் அதிகாரத்தை எடுக்கவில்லை. ஆகவே இவர்களுடைய பார்வையில் அவர் ராஜா அல்ல என்று கருதினார்கள். ஆகவே அவரை ஏளனம் செய்வதற்காக அவருக்கு சிவப்பான வஸ்திரத்தை கொடுத்தார்கள். ஒருவேளை ராஜாக்கள் அணிகிற அதே நிறத்தை சார்ந்த ஒரு வஸ்திரமாக அது இருக்கலாம். ஆனால் வேறு ஒரு பார்வை என்னவென்றால், இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரிக்க போவதற்கு முன்னடையாளமாக இரத்தத்தின் நிறமாகிய சிவப்பு வஸ்திரத்தை அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் நமக்கு அந்த இடத்திலே அவர் எந்த நிறத்தில் வஸ்திரம் அணிந்தார் என்பதல்ல முக்கியம். அங்கே மிக மிக முக்கியமான வேறொரு காரியம் இருக்கிறது. அது என்னவென்றால், அவரை ராஜாவாக அவர்கள் சொன்னதும் செய்ததும், அது ஒரு பக்கம் ஏளனமாக இருந்தாலும் மறுபக்கம் அவரை அவர்கள் ராஜாவாக அங்கீகரித்தது போன்று வருகிறது, அல்லது அங்கீகரித்ததாகவே வருகிறது. அது எப்படி என்றால், பாருங்கள் 28 வசனம், அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி, அது நமக்கு இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடுகளை சொல்லும்போது நாம் பொதுவாக அவருடைய தலையில் ஒரு முள்ளாலான முடி, முள்முடி என்று சொல்லும், முள்ளாலான முடி, மணிமுடி என்று சொல்லும்போது ராஜாவுக்குரியது. ராஜாக்கள் அதை வைத்திருப்பார்கள், கிரீடங்களை வைத்திருப்பார்கள். அதுபோன்று தோற்றமளிக்கக்கூடிய ஒரு வேறொன்றை முள்ளுகளால் செய்து அவருடைய தலைவிலை வைக்கிறார்கள். அது நிச்சயமாக ஏளனத்தின் உச்சகட்டம்தான். உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசில் வைத்து, ராஜாவுக்கு கிரீடம் சூட்டுக்கு போல வைத்து, அதாவது ஒரு பக்கம் ஏளனமாக இருந்தாலும் மறுபக்கம் அவர் ராஜாவாக அங்கீகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். அது எப்படி என்றால், அடுத்து தொடர்ந்து படிப்போம். அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, பொதுவாக்கள் ராஜாக்களுடைய செங்கோல் என்று சொல்வார்கள். அந்த செங்கோல் என்பது நீதி நெறிக்கு அடையாளம். ஆகவே இயேசுவிடம் செங்கோலை கொடுக்கும்போது
அது நீதி நெறியினால் அவர் எதிர்காலத்தில் ஆட்சி செய்ய போவதற்கு ஒரு அடையாளம் தான். ஆனால் இதைவிட மிக மிக முக்கியமான ஒன்று அடுத்து வருகிறது. அது என்னவென்றால், அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, இது நமக்கு சாதாரணமாக தோன்றும், கிண்டல் அடித்தது போல தோன்றும். ஆனால் இந்த போர்ச்சேவர்கள் தங்களை அறியாமலே இயேசுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் இவர்கள் யார்? நாம் ஏற்கனவே பார்த்தோம். அந்த அரண்மனையில் இருந்த அனைத்து போர் சேவர்களும். இப்போது நாம் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, ஒரு படை வீரன், ஒரு போர் வீரன் இன்னொரு ராஜாவுக்கு முன்பாக முழங்கால் படியிடக்கூடாது. அது அவமானத்திற்கு அடையாளம், தேச துரோகத்துக்கு அடையாளம், அல்லது நன்றி மறப்பதற்கு அடையாளம். ஆகவே அந்த உலக நியதியை இங்கே நாம் வைப்போமானால் என்ன தெரிகிறது? என்ன தெரிகிறது என்றால் ஒரு ஆச்சரியமான காரியம் தெரிகிறது. அது இந்த ரோம போர் வீரர்கள் தங்களை அறியாமலே இன்னொரு ராஜாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டார்கள். அதை ரோம பேரரசும் அல்ல பிலாத்தும் ஏதோ ஏளனம் செய்வதாக கருதினார்கள். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய அனாதி திட்டத்துக்கு முன்னுதாரணமாக, அதாவது முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும். ஏனென்றால் அவர்தான் ராஜாதி ராஜா, உலகத்தை ஆட்சி செய்ய போகிற மேசியா. அவருக்கு கீழே அனைத்து உலகங்களும், ஆட்சிகளும், நாடுகளும், தேசங்களும் அவருக்கு கீழாக வரும். அதற்கு முன்னடையாளமாக அன்றைக்கு உலகத்தின் வல்லரசு என்று கருதப்பட்ட ரோம பேரரசுடைய வீரர்கள் தங்களை அறியாமலே தாங்கள் ஏளனம் செய்வதாய் கருதி கொண்டு இயேசு ஆகிய ராஜாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டார்கள். அவர்கள் ஏளனம் செய்வதாய் நினைத்தார்கள். ஆனால் தேவர் திட்டம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இயேசு ராஜா என்பது இங்கே ஒரு மாபெரும் ராஜ்யத்தினுடைய போர் வீரர்களால், அந்த அரண்மனையில் இருந்த அனைத்து போர் வீரர்களால் அறிக்கை செய்யப்படுகிறது. அடுத்த வார்த்தை, யூதருடைய ராஜாவை வாழ்கின்ற அவரை பரியாசம் பண்ணு. இது அவர்கள் பரியாசமாக சொன்ன வார்த்தை. இதனால் யூதருடைய ராஜாவை என்று. ஆனால் இயேசு யூதருடைய ராஜாவா? இந்த இடத்திலே பார்த்தால் அவர் ரோமருடைய ராஜாவும் கூட. அதனால்தான் அவங்க முழங்காலி படிட்டாங்க. ஆகவே தன்னை அறியாமலே, தங்களை அறியாமலே ரோம பேரரசு முதலாவதாக இயேசுவுக்கு முன் மண்டியிட்டது. இயேசு தன்னுடைய ஆட்சியை சத்தியத்தின்படி ஆள ஆரம்பிக்கின்றார். இந்த ராஜா ஒரு நாள் இதே எருசலேமிலே மணிமுகுடம் சூட்டியவராக, ராஜாதி ராஜாவாக, இந்த ரோம போர் வீரர்கள் மட்டுமல்ல, உலகின் அனைத்து சாம்ராஜ்யங்களின் ராஜாதி ராஜாக்களும் அவருடைய முன்பு வந்து பணிவார்கள். இதற்கு முன்பு நாம் பார்ப்போமானால், இயேசு பிறந்தபோது சாஸ்திரிகள் வந்து அவரை பணிந்தார்கள். அவர்கள் சமூகத்திலே உயர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் ராஜ அரண்மனையில் இருந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. அதுபோல அதற்கு முன்பாக மேய்ப்பர்கள் பணிந்தார்கள், அது பொதுமக்கள். ஆனால் முதலாவதாக ஒரு பேரரசுடைய படை வீரர்கள் தாங்கள் பேரரசரை மட்டும்தான் வணங்க வேண்டும். அதில் ரோம சட்டம் மிக கடுமையானது. என்னது அந்த சட்டம்? ரோம பேரரசரான திபேரு ராயன், அன்றைக்கு திபேரு ராயன் இருந்தார், அவரை தவிர அல்லது அவருடைய கொடிக்கு கீழாக அல்லது அவர் வைத்திருக்கிற அடையாளங்களுக்கு கீழாக வணங்கி அதன் மூலம் தாங்கள் ரோம பேரரசுக்கு உண்மையானவர்கள் என்பதை அவர்கள் நிரூபிக்க வேண்டும், பறைசாற்ற வேண்டும். வேறு எங்குமே அவர்கள் முழங்கால் படியிடக்கூடாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தாங்கள் பரிகாசம் பண்ணுகிறோம் என்கிற எண்ணத்திலே தங்களை அறியாமலே ராஜாதி ராஜாவா இயேசுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டது.
அன்று தொடங்கிய ரோம பேரரசுடைய வீழ்ச்சி. நல்லா புரிஞ்சிடுங்க, இந்த சாதாரணமான மனிதர்கள் அல்ல, இவர்கள் போர் வீரர்கள். இந்த போர் வீரர்கள் இயேசுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டார்கள். அன்று ரோம பேரரசு வீழ தொடங்கியது நமக்கு சரித்திரத்தில் தெரியும். சுமார் 300 ஆண்டுகளுக்கு பின்பு மொத்த சாம்ராஜ்யமும் கிறிஸ்துக்குள்ளாக, கிறிஸ்துடைய சுவிசேஷத்தின் ஆளுகைக்குள்ளாக வந்தது. கான்ஸ்டன்டின் ராஜாவுடைய காலத்திலே அவன் கிறிஸ்துவத்தை தழுவினான். அதிலே வாத பிரதிவாதங்கள், கருத்து பேதங்கள் இருந்தாலும் அங்கே ரோம பேரரசு கிறிஸ்தவ மயமாக்கப்பட்டது. மறைமுகமாக ராஜாவுடைய, இயேசு கிறிஸ்துவாகிய ராஜாவுடைய சுவிசேஷத்தினுடைய தாக்கத்துக்குள்ளானது. இவை எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக, முன்னடையாளமாக ரோம போர் வீரர்கள் தங்களை அறியாமலே தங்கள் நாட்டு சட்டத்தை மீறியதைப் போல யூதர்களுடைய ராஜாவும் உலகத்தின் ராஜாவுமாய் வரப்போகிற மேசியாவாய் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு பணிந்து கொண்டார்கள். ஆகவே இயேசு அந்த இடத்திலே சத்தியத்தின் ராஜாவாக நிலைநாட்டப்படுகிறார், நீதியின் ராஜாவாக நிலைநாட்டப்படுகிறார். அவர் நிச்சயமாக ஒரு நாள் அரசியல் ராஜாவாக உலகத்தை ஆளுவார். அதற்கு முன்னடையாளமாகத்தான் இந்த ரோம போர் வீரர்கள் தங்களை அறியாமல், ஆனால் தேவ திட்டத்துக்குள் கிறிஸ்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்டார்கள். இவனமாக அவரை பரியாசம் செய்து முடிந்த பின்பு மேலும் செய்கிறாங்க. அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கி கலற்றி மீண்டும் அந்த வஸ்திரத்தை கலத்தி விட்டு அவருடைய வஸ்திரங்களை, அவர் ஏற்கனவே போட்டிருந்த வஸ்திரங்களை, ஆகவே அந்த வஸ்திரம் ஒரு ராஜ வஸ்திரத்துடைய ஒரு பழைய வஸ்திரமாய் கூட இருக்கலாம். ஆகவே கிறிஸ்து ராஜாவாக, அதாவது ஒரு கோணத்திலே சொன்னால் கிறிஸ்து ராஜாவாக ரோம பேரரசாலே அறிமுகமாக்கப்படுகிறார். ஏற்கனவே அவர் பிறந்தபோது தூதர்கள் அதை சொன்னார்கள். யோவான் ஸ்நாபகன் ஞானஸ்நானத்தின் போது அதை சொன்னார். இப்போது அன்றே உலக வல்லரசான ரோம பேரரசுடைய படை வீரர்கள் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, ஒரு கோணத்தில் இப்படி கூட சொல்லலாம், எங்களுக்கு ராஜா ரோம பேரரசன் அல்ல, நீர்தான் ராஜான்னு சொன்ன போல ஆயிற்று. அது நிச்சயமாக சரித்திரத்தில் நிறைவேறும். இந்த ரோம படை வீரர்கள் மட்டுமல்ல, முழங்கால் யாவும் வேதவசனத்தில் சொன்னவனமாக அவருக்கு முன்பாய் முடங்கும். சரி, அடுத்ததாக இந்த பரியாசப்படுத்துதலெல்லாம் முடிந்த பின்பு கல்வாரி மலை நோக்கிய அவருடைய பிரயாணம் ஆரம்பிக்கிறது. ஆகவே அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:31 முதல் 34 வசனங்களிலும், மார்க்கு 15ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்களிலும், லூக்கா 23:26 முதல் 33 வசனங்களிலும், யோவான் 19:16 முதல் 17 வசனங்களிலும் குறிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவைகளை படிப்போம். தேவையான இடங்களிலே உரிய விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். மத்தேயு 27:31 முதல் 34. மத்தேயு 27:31 முதல் 34. அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். எல்லாம் ஒரு 6 மணிக்கு அளவில், 6:30 அளவில் பிரயாணம் ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் இவர்கள் செல்ல வேண்டிய தூரம் சற்று வெகு தூரமாக இருக்கிறது. சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த பயணம் சுமார் 2-2.5 மணி நேரம் அளவு கூட எடுத்திருக்கலாம். அதாவது 6 மணி அளவுக்கு தொடங்கிய பயணம் சிலுவையில் அடிக்கப்படுகிற அந்த கொல்கதா மலைக்கு செல்லுகிற நேரம் வரை கணக்கிடுவதாக இருந்தால் சுமார் 2.5 மணி நேரம் எடுத்திருக்கலாம். ஏனென்றால் பல இடங்களில் அவர்கள் மெதுவாக சென்றிருக்க முடியும். ஏனென்றால் அவைகளை சுமந்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் இயேசுக்கு
கொடுக்கப்பட்டதான அந்த சிலுவையுடைய குறுக்கான சட்டம். நமக்கு பொதுவாக தெரியும் சிலுவை இப்படி இருக்கும் என்று. இதில் இந்த குறுக்கான சட்டத்தை தான் இந்த சிலுவையில் அடிக்க இருக்கிறவர்கள் சுமக்க வேண்டும். பொதுவாக அது ஒரு நியதியாக அந்த காலத்தில் இருந்தது. என்னவென்றால், யார் சிலுவையில் அடிக்கப்பட இருக்கின்றாரோ அவர்தான் அந்த குறுக்கு சட்டத்தை சுமந்து செல்ல வேண்டும். என்றால் இப்படி இருக்கிற அந்த நெடுஞ்சட்டம் அங்கே அந்த சிலுவையில் அடிக்கிற அதே இடத்துல தான் அது இருக்கும். நமக்கு படங்களிலே, திரைப்படங்களிலே அல்ல சித்திரங்களிலே சிலுவை வடிவத்தை இயேசு சுமந்ததாக காட்டுவார்கள். அதனால் ஒன்றும் தவறொன்றுமில்லை, அது புரிந்து கொள்வதற்காக காட்டுவது. ஆனால் வழக்கமாக அந்த பட்டிபுலம் என்று சொல்லக்கூடிய அந்த குறுக்கு சட்டத்தை தான் சிலுவையில் அடிக்கப்பட்டு கொல்லப்பட இருக்கிறவர் கொண்டு செல்வார். அந்த விதத்தில் இயேசுவும் அந்த சிலுவையுடைய குறுக்கு சட்டத்தை சுமக்க வேண்டும். அதை அவர்கள் கொண்டு வந்தார்கள். பொதுவாக அதனுடைய எடையை குறித்து சொல்வதாக இருந்தால் 88 பவுண்டு இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். 88 பவுண்டு என்று சொல்லும்போது சுமார் 40 கிலோ அளவு வரும் என்று சொல்கிறார்கள். 40 கிலோ என்று சொல்லும்போது பொதுவான சில அறிஞர்கள் சொல்கிறாங்க 40லிருந்து 57 கிலோ வரை அந்த குறுக்கு சட்டம் இருக்குமா. சரி, எப்படி இருந்தாலும் 40 கிலோ எடையை தூக்கி கொண்டுதான் அவர் தன்னை சிலுவையில் அடிக்கப்படுவதற்கான அதே மரத்தை அந்த நபரே சுமந்து சொல்ல வேண்டும். அது எதற்கென்றால், அவர் சுமந்து சொல்லும்போது பார்க்கிறவர்களுக்கு தெரியும் இவர் தான் அடிக்கப்பட இருக்கிறவர். ஏன்னா அல்லது யார் சிலுவையில் அடிக்கப்படுறான்னு அறிய முடியாதுல்ல. ஆகவே இயேசு கிறிஸ்துவிடம் அந்த சிலுவையை சுமப்பதற்கான அந்த வஸ்திரங்களை அந்த குறுக்கு சட்டத்தை கொடுத்தார்கள். 32 வசனம் மத்தேயு 27:32. போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இந்த இடத்துல ஒரு சரித்திர செய்தி நாம் அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். முதலாவது, சிரேனே ஊர் எங்கே இருக்கிறது என்றால், சிரேனே ஊர் என்பது இன்றைய ஆப்பிரிக்காவுடைய இன்றைக்கு லிபியா என்று சொல்லப்படுகிற அந்த நாட்டு பகுதியை சார்ந்த ஒரு இடமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அடுத்த கேள்வி, அவன் அங்கிருந்து எதற்கு இங்கே வந்தான்? அதற்கு காரணம், இந்த சிரேனே என்கிற பகுதியிலே பல யூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆகவே இது பஸ்கா பண்டிகை காலமாக இருந்தபடினாலே அவன் ஒருவேளை இங்கே பஸ்கா கொண்டாடுவதற்காக, பஸ்கா அனுசரிப்பதற்காக வந்திருக்கலாம். ஒருவேளை குடும்பமாய் கூட வந்திருக்கலாம். அடுத்த கேள்வி, அவனிடம் ஏன் இந்த ரோம போர் வீரர்கள் அந்த சிலுவை சட்டத்தை சுமக்க சொன்னார்கள்? ஏற்கனவே இயேசு கிறிஸ்து முந்தின இரவு முழுவதும் தூங்கவில்லை, கடுமையாக அடிக்கப்பட்டிருந்தார். தண்ணீர் கூட கொடுத்தார்களா என்று தெரியாது. ஆகவே அவர் நிச்சயமாக சோர்ந்திருப்பார். அவருடைய சரீரம் மனித சரீரமாக இருந்தபடினாலே, அதாவது அவர் தேவனாக இருந்தும் பூமியில் இப்போது மனிதனாக இருக்கிறபடினாலே அவருடைய சரீரம் சோர்ந்திருக்கும். ஆகவே அந்த 88 பவுண்டுள்ள அந்த குறுக்கு சட்டத்தை சுமப்பதற்கு அவர் சற்று சிரமப்பட்டிருக்கலாம். என்ற வழித்தடம் அத்தனை இலகுவான வழி அல்ல. ஆகவே இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனிடம் அந்த மரச்சட்டத்தை இந்த ரோம போர்வீரர்கள் சுமக்க பலவந்தம் செய்கிறார்கள். அதற்கு ஒரு காரணம் உண்டு. அதாவது அன்னைக்கு ரோம பேரரசிலே ஒரு சட்டம் இருந்தது. அது என்னவென்றால்,
ரோம படை வீரர்கள் எந்த ஒரு மனிதனையும் கட்டாயப்படுத்தி ஒரு சுமையை கொடுத்து அவனிடம் 1 கிலோமீட்டர் தூரம் சுமார் சுமக்க வைக்கலாம். ஆனால் பல வேளைகளிலே இந்த படை வீரர்கள் 1 கிலோமீட்டர் மட்டுமல்ல அதிகமாகவும் சுமக்க வைப்பார்கள். ஏன்னா ரோம படை வீரர்களுக்கு ஒருவேளை படையெடுத்து போகும்போது எக்கச்சக்கம் பொருட்கள் இருக்கும், ஆயுதங்கள், தளவாடங்கள், உணவுப் பொருட்கள், இவைகளெல்லாம் அவர்களெல்லாம் சுமக்க முடியாதுல்ல. ஆகவே யாரையாவது பலவந்தம் பிடித்து சுமக்க வைப்பார்கள். அது ஒரு விதமான அரசு பணியாகவே கட்டாயப்படுத்தி வாங்கப்பட்டது. ஆகவே அது சட்டப்படியானது, அதை யாரும் தவிர்க்க முடியாது. ஆகவே சிரான ஊரான் சொல்லியிருக்கலாம், இது அவருடைய சிலுவை அவர்தான் சுமக்க வேண்டும் என்று. ஆனால் ரோம போர் வீரர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே பலவந்தம் செய்கிறார்கள். அவனும் நிச்சயமாக அதை சந்தோஷத்தோடு சுமந்தான் என்று சொல்ல முடியாது. ஆனால் அன்றைய சட்டத்தின் பிரகாரமும் இவருடைய பலவந்தத்தின் அடிப்படையில், ஏன்னா அல்லது அவனை அடிப்பாங்க. ஆகவே அவன் பயந்திருக்கலாம், தனக்கு அடி வந்துவிடக்கூடாது என்றால் அவன் ஒருவேளை எருசலேமிலே அந்த பண்டிகை கொண்டாட குடும்பத்தோடு போயிருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் அவன் மாட்டிக்கொண்டான். ஒருவேளை அவனுடைய உடல்வாகு சற்று வலுவாக இருந்ததை அவர்கள் கண்டிருக்கலாம். கண்டபடினாலே அவனை அழைத்து அதை சுமக்க சொல்லியிருக்கலாம். எப்படியும் அவன் விருப்பமில்லாமல் இருப்பினும் பலவந்தத்தின் அடிப்படையிலே அவன் அதை சுமந்தவனாய் பார்க்கிறோம். இந்த சிரேன ஊரானாகிய சீமோனை குறித்து மேலும் சொல்வதாக இருந்தால், பிற்காலத்திலே இவன் குடும்பமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்றால் மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அது வருகிறது. சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் வருது. அப்படின்னா மார்க்கு எவ்வளவு தெளிவாக அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனாகிய சீமோன் என்று சொல்கிறார் என்றால், அதுவும் மார்க்கத்துடைய அதிகாரத்துடைய அந்த கடைசி பகுதியிலே. அதுபோல இங்கே ரோமர் நிறுவத்துடைய 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். இந்த இடத்துல சொல்ற ரூபும் இங்கே மார்க்கு சொல்கிற ரூபும் ஒரே நபர் என்று சொல்கிறார்கள். ஆகவே என்ன நடந்தது என்றால், இந்த சிரேனா ஊரானாகிய சீமோன் இயேசுடைய சிலுவையை சுமந்தது மட்டுமல்லாமல் அவன் கடைசி வரை நின்று இயேசுவை சிலுவையில் அடிக்கப்பட்டதெல்லாம் அவன் கண்டான். அது மட்டுமல்ல, நிச்சயமாக அவனுக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கும். என்னவென்றால், தான் சிலுவை சுமந்த இந்த மனிதர் யார் என்று அவன் நிச்சயமாக விசாரித்திருப்பான். ஏன்னா அவன் சிரேனா ஊருங்கிற அந்த இன்னொரு கண்டத்திலிருந்தே இங்கே வந்தவன், ஆப்பிரிக்காவிலிருந்து இங்கே வந்தவன். அவன் எதற்காக அவனிடம் சிலுவை சொல்லப்பட்டது, இந்த நபர் யார் என்கிற எல்லாற்றையும் அவன் விசாரித்திருப்பான். விசாரித்த போது நிச்சயமாக அவனுக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கும், இவர்தான் யூதருடைய ராஜா என்று சொன்னார். ஆகவே இவரை சிலுவையில் அடைந்தார்கள் என்கிற தகவலும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டுமல்ல, அவன் அன்னைக்கே புறப்பட்டு அவன் எங்கே போயிருக்க மாட்டான், தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிருக்க மாட்டான். ஏன்னா அவன் கொண்டாட வந்தது பஸ்கா பண்டிகை. ஆகவே நிச்சயமாக ஓரிரு நாட்கள் கூட அவன் அங்கே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே இயேசு உயிர்த்தெழுந்தார்ங்கிற செய்தியும் ஒருவேளை இவனுக்கு அறிய வந்திருக்கலாம். ஆகவே என்ன நடந்தது என்றால், அவனும் அவனுடைய மனைவி அவனுடைய 2 பிள்ளைகளாக இருக்கலாம். 2 பேர் சொல்லப்படுதுன்னா 2 பிள்ளைகள், 2 பேர் ஆண்கள் என்று சொல்லப்படுகிறது. அவள் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆதி சபையிலே அவர்கள் உறுப்பினராக இருந்தார்கள். குறிப்பாக மார்க் எழுதுகிறபடினாலே, மார்க் 2 பேரையும் தெளிவாக எழுதுகிறபடினாலே, ஆதிசபை பெந்தேகோஸ்து நாளிலே கூடி வந்த போது கூட இவர்கள் அங்கே இருந்திருக்கலாம் என்று கருதுவோரும் உள்ளனர். ஆகவே அவன் அப்போதே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவனுடைய குடும்பமாக தங்களுடைய வாழ்க்கை
கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்ததாக நாம் பார்க்கிறோம். பிற்காலத்தில் அவர்கள் ரோமுக்கு சென்று அங்கே பணியாற்றியிருக்கலாம். அதனால்தான் ரூபுவும் தாயும் அங்கே இருக்கிறார்கள். அந்த ரூபை தன்னுடைய தாய் போல பாவித்து மதிப்போடு பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். இவ்வண்ணமாக பிற்காலத்திலே இந்த சீரேனே ஊரானாகிய சீமோன் ஒரு கிறிஸ்தவனாக குடும்பமாக வாழ்ந்து வந்தான் என்பதற்கு இந்த வசன பகுதிகளை ஆதாரமாய் காட்டுவார். சரி, இப்படி இந்த சிலுவை சுமந்து கொண்டு போகிற வழியிலே ஏராளமான மக்கள் பின்தொடர்ந்தார்கள். ஆனால் ஆச்சரியப்படாமல் நடந்தது என்னவென்றால், இயேசுவுடைய சீடர்கள் எல்லோரும் இப்போது அவரை கைவிட்டு விட்டார்கள். அதைத்தான் நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் நினைக்கின்றேன். மத்தேயு 26:56 வசனத்தை படிப்போம். ஆயிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீசர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். ஆகவே இயேசுவை சிலுவையில் அடித்த போது பெரும்பான்மையான சீடர்கள் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். ஒருவேளை சிலுவை அடிக்கப்பட்ட பின்பு அவர் மரித்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் யோவான் அங்கு சென்றிருந்தார். மற்றபடி இந்த வழி பிரயாணத்தில் அவர்கள் யாரும் இருந்ததாக சொல்லப்படவும் இல்லை. பல அறிஞர்களும் அவர்கள் யாரும் இல்லை என்றுதான் கருதுகிறார்கள். இவ்விடமாக எல்லோரும் அவரை கைவிட்டு ஓடினார்கள். ஆனால் ஒரு சிலர், குறிப்பாக என்ன நடக்கு என்பதை பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவர்கள் அல்லது இயேசு கிறிஸ்து குறித்து ஓரளவு அறிந்திருந்தவர்கள், சில வேளை அவருடைய அற்புதங்களை பெற்ற சிலர் அவருக்கு பின்பாக அழுது கொண்டே சென்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படி அதைத்தான் நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் பார்க்கிறோம். லூக்கா 23:27 வசனத்தை படிக்கும்போது, திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இந்த எருசலேம் குமாரத்திகள் என்கிற வார்த்தையை நீங்கள் சற்று ஞாபகப்படுத்துவீங்கன்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தீர்க்கதரிசிகள் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஏசாயாவில் இதை பார்க்க முடியும், எரேமியாவில் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். எருசலேமின் குமாரத்திகளே, சியோன் குமாரத்திகளே என்கிற வார்த்தை. ஆகவே அந்த வார்த்தையே ஒரு ப்ராஃபட்டிக்கல் பொயட்டிக்கல் டேம் என்றதை சொல்ல முடியும். ஒரு தீர்க்க தரிசன பாடல் வடிவிலே வருகிற ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் இருந்தபோது தீர்க்க தரிசியாக இருந்தார். பொதுவாக நாம் இறையியலை படிக்கும்போது இயேசு கிறிஸ்துடைய 3 முக்கிய அலுவல்கள் என்று சொல்லும்போது அவர் தீர்க்க தரிசியாக இருந்தார். எப்போது? அவர் பூமியில் இருந்தபோது. அவர் ஆசாரியராக இருக்கிறார். எப்போது? அவர் இப்போது பரலோகத்திலே நமக்காக ஆசாரியராக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அடுத்த 3ஆவதாக அவர் ராஜாவாக வருவார். ஆகவே 3 அலுவல்களிலே இந்த முதலாவது அலுவலாகிய தீர்க்க தரிசன அலுவலைத்தான், தீர்க்க தரிசன பணியைத்தான் இயேசு பூமியில் இருந்தபோது செய்தார். ஆகவே அதற்கு அடையாளமாக அந்த தீர்க்க தரிசிகள் பயன்படுத்துகிற அதே வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். சொல்கிறார், எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏன் அப்படி சொன்னார்? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இயேசுவுக்கு தெரியும். அதான் அவர் தொடர்ந்து படிக்கும்போது, இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடாத முலைகளும் பாக்கியமுள்ளவை என்று சொல்லப்படும் நாட்கள் வரும். எதனால் அப்படி சொன்னாரு? நம்ம பழைய யூத சரித்திரத்தை படிப்போமானால், பாபிலோனியர்கள் எருசலேமை தாக்கிய போது கிமு 586 பல பாபிலோன் படை வீரர்கள் எருசலேமிலே இருந்த தாய்மாரிடமிருந்திருந்த பச்சை குழந்தைகளை பறித்து, தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு பால் கூட்டி கொண்டிருக்கும் போதே அந்த பிள்ளைகளை பறித்து
2 கால்களிலும் பிடித்து தரையிலே மோதி அடித்து கொண்டார்கள் என்று சரித்திரம் பதிவு செய்துள்ளது. பைபிளிலும் அதற்கேற்ற வார்த்தைகள் இருக்கின்றன. அதுபோல இன்னொரு நியாய தீர்ப்பை எருசலேம் சந்திக்க இருக்கின்றது. எதனால்? இயேசுவை புறக்கணித்தபடினாலே. கிமு 584 ஏன் அந்த விதமான ஒரு நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வந்தது? பாபிலோன் ஏன் படையெடுத்தது என்றால், அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். ஓய்வு நாளை அனுசரிப்பதிலே குறையாயிருந்தார்கள். எருசலேம் ஆலயத்திலே விக்கிரகங்களை வைத்து தீட்டுப்படுத்தினார்கள். ஆகவே அன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பாபிலோனை கொண்டு தண்டித்தார். இப்போது அவர்கள் அதைவிட பெரிய பாவத்தை செய்கிறார்கள். என்ன பாவம்? தங்களுடைய ராஜாவாகிய மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவையே அவர்கள் புறக்கணித்து புறஜாதிகளிடம் ஒப்புக் கொடுத்துள்ளார்கள். அங்கே குழந்தைகள் தான் கொல்லப்பட்டார், இங்கே தேவகுமாரனே கொல்லப்படுகிறார். யாரால்? இந்த யூத மக்களுடைய புறக்கணிப்பார். யோவான் 1:11 படிக்கும்போது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இந்த தேசமே தங்களுடைய ராஜாவை புறக்கணித்தது. அதில் ஒரு ஆச்சரியம் மீண்டும் ஞாபகப்படுத்தோம்னா, இவர்கள் புறக்கணித்தார்கள், ஆனால் ரோமர்கள் அவரை ராஜாவென்று அங்கீகரித்து ஏளனத்துக்காக இருந்தாலும் கூட முழங்கால் படியிட்டார்கள். அந்த சரித்திரத்தை மறந்துவிடக்கூடாது. முழங்கால் யாவும் முழங்குவதற்கு அடையாளமாக. இயேசு இந்த இடத்துல இந்த புறக்கணித்த தேசமாகிய யூதாவை, அதனுடைய தலைநகராகிய எருசலேமை பார்த்து, அந்த மக்களை பார்த்து, எருசலேம் குமார்த்திகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஆளுங்கள். ஏனென்றால் எப்படி பாபிலோன் பேரரசு உங்கள் பிள்ளைகளை வரலாற்றிலே கிமு 586 கொலை செய்தார்களோ, அதைவிட கொடுமையான ஒரு நிகழ்வை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுடைய ராஜாவையே நீங்கள் இப்போது மறுதளித்து விட்டீர்கள், புறக்கணித்து விட்டீர்கள், கொலை செய்ய ஒப்பு கொடுத்து விட்டீர்கள், புறையினத்தோரிடம் கொடுத்தீர்கள். ஆகவே உங்கள் மீது, உங்கள் சந்ததி மீது, உங்கள் பிள்ளைகள் மீது மாபெரும் அழிவு வர இருக்கிறது. அதான் எப்படி இருக்கும்? அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். இந்த இடத்துல ஏன் பச்சை மரம்னு சொல்றாருன்னா, ரோமருடைய பார்வையிலே, அதாவது ரோம அதிகாரியுடைய பார்வையிலே, பிலாத்துடைய பார்வையிலே, இன்னும் ஏரோதுடைய பார்வையிலே, இயேசுவை சிலுவையில் அடித்த 100 பார்வையிலே கூட இயேசு நீதிமான். அதைத்தான் பச்சை மரம் என்கிற வார்த்தை குறிக்கிறதாக சில அறிஞர்கள் வைக்கிறார்கள். நீதி உள்ளவர் இல்ல. நம்ம கூட சில என்ன பேசுவோம்னா, கிராமங்களில் பேசுவாங்க, யாருக்குமே இறக்கம் செலுத்தனா அவன்கிட்ட நெஞ்சில் கொஞ்சம் ஈரம் இல்லையா, இல்லையா, பச்சைதாமம் இல்லையான்னு சொல்லுவோம். அதெல்லாம் அந்த வார்த்தையிலிருந்து வந்தது. ஆகவே பச்சை மரம் என்பது ஒரு நீதிமானை போல இருந்தார், நீதிமானாக இருந்தார், நீதியானவர்களை செய்தார், எந்த அநீதியும் செய்யவில்லை என்று ரோம அதிகாரிகள் அறிந்தும் உங்களுடைய பிடிவாதத்தினால் அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்படியான பட்டமரமாகிய உங்கள், ஏன் பட்டமரம்னு சொல்லாரு? உங்களோட நீதி இல்லை, செத்து போச்சு. நம்ம கூட பேசவில்லை, அவனுக்கு இருந்ததுல நீதியே செத்து போச்சு. ஆகவே பட்டமரமாக கல்லான இருதயமுடையவர்களாக இருந்தார்கள். அப்படியானால் எனக்கு இதை இவர்கள் செய்வார்களானால் உங்களுக்கு என்ன செய்வார்கள்? இதே ரோமர்கள். என்ன நடந்தது? சரித்திரத்தை படிப்போமானால் கிபி 70 ஆண்டவர் சொன்ன வண்ணமாக எருசலேம் ரோமர்களால் முற்றுகையிடப்பட்டு கவிழ்க்கப்பட்டு யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். அதன் பின்பு சுமார் 1853 ஆண்டுன்னு நினைக்கிறேன். அந்த கணக்கில் அதை கணக்கிட்டால் வரும். கிபி 1948 இஸ்ரேல் தேசம் சுதந்திரமானது. காரணம் என்ன? கிபி 70 அவ்வளவு கொடுந்துன்பங்கள் இந்த மீது வந்தது. அதற்கு காரணம் இயேசுவை, தீர்க்கதரிசியான
மேசியாவான தங்கள் இயேசுவை புறக்கணித்தார்கள். அதன் விளைவை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்பதை ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு எச்சரிக்கின்றார். தொடர்ந்து இந்த பிரயாணம் செல்கிறது. சென்று அது எங்கே வந்து சேர்கிறது என்றால் கபாலஸ்தலம் எனப்பட்டதான ஒரு இடத்திற்கு வருகிறது. நாம் ஏற்கனவே மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திற்கு அவரை கொண்டு போய் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே ஏற்கனவே அவரை சிலுவையில் அடிப்பதற்கான மரங்கள், அந்த நெடுமரம், ஆணிகள், இந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட பின்பு அந்த இடத்தை சுற்றி காவலில் இருப்பார்கள். சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒரு மனிதருக்கு 4 பேர் காவல் இருப்பார்கள். ஆகவே இயேசுவோடு 3 பேர் அடிக்கப்பட்டார்கள் என்று பார்ப்போம், தெரியும் நமக்கு. அப்போ 3, 4, 12 பேர் அங்கே இருக்க வேண்டும். அவர்களுக்கான உணவு போன்றவைகள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கும். இந்த ஆயத்தங்கள் எல்லாம் இருந்த அந்த கபாலஸ்தலத்திற்கு இயேசுவை கொண்டு போய் அங்கே வந்தார்கள். இந்த சிலுவை அடிக்கப்பட்ட இந்த கபாலஸ்தலத்துக்கு மண்டையோடு என்கிற ஒரு பொருள் தான். அதாவது அந்த மலையினுடைய தோற்றம் மண்டையோடு போல் இருக்கும் என்று சிலர் சொல்கிறார்கள். அதுபோல் இந்த சிலுவை தண்டனை குறித்து சொல்வதா இருந்தால் இது பெனிக்கியர்கள் அல்லது பெனிஷியா என்கிற அவர்களுடைய அந்த தேசத்தில் தான் இந்த சிலுவை தண்டனை முறை முதலாவது அறிமுகப்படுத்தப்பட்டது என்று சொல்கிறார்கள். பிற்காலத்தில் அதை ரோமர்கள் தங்களுடைய குற்ற தண்டனை முறையிலே ஒன்றாக சேர்த்து கொண்டார்கள் என்று இருக்கிறார்கள். ஆனால் வேறு சில அறிஞர்கள் பாரசீகத்திலிருந்து இது அந்த பாரசீகர்கள் தான் இந்த சிலுவையிலே அடித்து கொள்ளுகிற முறையை அறிமுகப்படுத்தினார் என்று கருதுவோர் இருக்கின்றார்கள். அது ஒரு சரித்திர தகவல் தான். யார் அறிமுகப்படுத்தினாலும் பிரச்சனை இல்லை. இப்போது நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சத்தியத்தின் ராஜாவும் வரப்போகிற உலக ராஜாவுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. அந்த சிலுவையில் அடிக்கப்படுகிற ஆணி பொதுவாக 5 to 9 இன்ச் வரை நீளம் இருப்பதாக சொல்வார்கள். 5, 7 என்பது நார்மல். சில வேளை 9 இன்ச் வரை அது நீளம் இருக்கும். அதனுடைய தடிமானம் பொதுவாக 1 சென்டிமீட்டர் அளவு இருக்கும் என்று கருதப்படுகிறது. இவ்வளமாக அந்த சிலுவையில் அடிப்பதற்கான எல்லா ஆயத்தங்களும் செய்து அங்கே வைக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்திற்கு இயேசு கொண்டு செல்லப்பட்டு இருக்கின்றார். சிலுவையில் அடித்த அந்த அடுத்த தொடர் நிகழ்வை நாம் அடுத்த நாளிலே பார்க்கலாம். இப்போது இன்றைக்கு உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்குமானால் இந்த இடத்துல பதிவு செய்யும்படி அன்போடு வேண்டுகின்றேன். அதாவது இயேசு கிறிஸ்து அந்த விழாவில குத்தின அந்த ஈட்டியோடைய அந்த பாகத்தை அர்மேனியான்ற அந்த ஊர்ல வச்சிருக்காங்க. அது அர்மேனியான்னும் போது அது அங்க கொண்டு போறதுக்கு எப்படின்னு தெரியல. ஒருவேளை அங்கதான் பக்கத்துலதான் கொல்கத்தா இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படிங்களா? அந்த ஊரு தெரியுமா? அர்மேனியா இல்லையா? அர்மேனியா பக்கம். அர்மேனியா தூரம், இன்னொரு நாடு இல்லையா? ஆமா ஆமா, அது ஒரு கண்ட்ரி தான். பட் ஆனா சுத்தி அந்த ஈரான், ஈராக்கு அந்த இடங்கள்லாம் வருது. அதாவது அவைகளெல்லாம் நம்ப முடியாது. ஏன்னா அதுக்கு என்ன சான்று? இந்த ஈட்டியை கொண்டு தான் இயேசுவை குத்தினார்கள் என்பதுக்கு என்ன எவிடன்ஸ்? சொல்லுவார்கள். பட் இதை வைத்து தான் குத்தினார்கள் என்பதுக்கு ஏதாவது சான்றுகள் இருக்கின்றதா? அப்படி ஒன்னும் இருக்குமா தெரியல. பட் ஆனா அந்த சர்ச்ல வச்சிருக்காங்க. அது ஒரு 1000 இயர்ஸ்க்குள்ள சர்ச் அப்படின்றாங்க. இருக்கலாம். ஆரம்ப காலத்திலே அர்மேனியா பக்கம் எல்லாம் சுவிசேஷம் சென்றது உண்மைதான். ஆனால் எந்த படைவீரன் கொண்டு இதைத்தான் இந்த ஈட்டியை தான் கொண்டு நான் இயேசுவை குத்தினேன் என்று அவன் அங்கே போய் கொடுத்தானா அல்லது தெரியாதல்ல. அவை இப்படி பல கதைகள் இருக்கின்றன. அவைகளை நாம் அறிந்து வைத்திருக்கலாம், ஒரு தகவலுக்காக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது இயேசுவை ஈட்டியால் குத்தினது உண்மை, நம்ம அதை மறக்கல.
நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை அந்த ஈட்டியாக கூட இருக்கலாம், மீண்டும் இருக்கலாம். ஆனால் எந்த ஆதாரம் இல்லை. ஆகவே அதுக்கு அது ஒரு தகவலாக நாம் சொல்லலாம். மற்றபடி அதை நமக்கு அது ஒரு முக்கியமானதாக நாம் வேற அது நிரூபிக்க எந்த விதமான சான்றுகளும் இல்லை. அவர்களும் நிரூபிக்க முடியாது. ஒரு என்ன சொல்லலாம் வேணும்னா ட்ரெடிஷன் சேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பாரம்பரிய நம்பிக்கை என்று சொல்லி அதை வைத்துக் கொள்ளலாம். அது ஒருவேளை அந்த ஊரு பக்கத்துல ரோம் பக்கத்துல இருக்கிறதுனால அது ஒருவேளை அவங்க இல்ல, அது ரோமுக்கு பக்கத்துல இல்ல, அது ரொம்ப தூரம் இல்ல, அது வேற டைரக்ஷன்ல. ரோமு மேற்கு இருக்குது, இது நாளைக்கு வடகிழக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அர்மேனியா எருசலேமுக்கு வடக்கு கிழக்காக தான் வர வாய்ப்பு இருக்கு. எனக்கு மேப் இப்போ ஞாபகத்தில் வரல, எனக்கு ஓரளவு அந்த குளோபு ஞாபகத்தில் இருக்கிறவனமாக. ஏன்னா துருக்கியுடைய ஒரியல் அந்த மறுபக்கத்தில் தான் அர்மேனியா வரும். அந்த அர்மேனியா அந்த ஹில் ஸ்டேஷன்ல இருந்து பார்த்தா அந்த துருக்கி பார்டர் தெரியுதுங்க, காட்டுறாங்க. இல்ல அது தெரியும், அது எத்தனை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் இருக்குல்ல. ஆமா, அதனாலதான் அங்க எதுக்கு போச்சுதுன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு ஏதாவது அவங்க என்னென்ன வழிகளில் ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு லாஜிக்கலான அதாவது சும்மா இந்த ஈட்டி தான் என்று சொல்வதை விட என்னென்ன காரணங்களால் அந்த ஈட்டின்னு சொன்னாங்கன்னா கூட நம்ம அதை பரிசீலிக்கலாம். ஆனால் அப்படிதான் சொல்றாங்கன்னா எனக்கு தெரியல. எனக்கு நீங்க சொன்ன தகவல் புதுசாக இருக்கிறது, வேண்டும் நம்ம அதை பார்க்கணும், அவ்வளவுதான். இந்த யூடியூப்ல எல்லாம் வருதுங்க, நீங்க வேணும்னா பாருங்க. அதுல எது அர்மேனியா சிட்டி ஆஃப் அர்மேனியான்னு சொல்லி போட்டா யூடியூப்ல வருதுங்க. அதுல உள்ள நிறைய அந்த பழைய ஹிஸ்டரிங்கெல்லாம் எடுத்து சொல்றாங்க. ஆமா, அதாவது அர்மேனியா ஒரு ஒன் ஆஃப் த ஏன்சியன்ட் கிறிஸ்டியன் நேஷன் தான், அதை நம்ம மறுக்கல. ஏன்னா அந்த துருக்கி பகுதிகள் எல்லாமே கிறிஸ்தவ மயமாக்கப்பட்டதுனால சரித்திரத்தில் அர்மேனியா கிறிஸ்தவ கண்ட்ரி தான், ரொம்ப ஏழையராகவே கிறிஸ்தவ கண்ட்ரி தான். இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் யுத்தங்கள் நடக்கிறது. அது ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் நிறைய இருக்கிற ஒரு தேசம்தான். பட் என்னதான் இருந்தாலும் நமக்கு இவைகள் அது முக்கியமான தகவல்கள் அல்ல. சொல்லுங்க. இந்த சரித்திர நிகழ்வு இது மற்ற நாடுகளுடைய இந்த ரோம நாடு இன்னும் மற்ற நாடுகளில் கூட இந்த கிறிஸ்தியச சிலுவையில் அறியப்பட்ட அந்த சம்பவம் அதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இல்லையா? ஆமா, நிச்சயமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். பதிவு செய்யப்படாம அரசவையில் ஒரு தீர்மானத்தை எடுத்து பண்ண முடியாதுல்ல. ஆனால் அந்த எவிடன்ஸ் எல்லாம் அப்படியே கிடைக்கி 2000 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த பதிவுகள் எல்லாம் அவங்க அப்படியே கிபி 70 எருசலேம் நாசமாக்கப்பட்ட போது அந்த பதிவுகள் எல்லாம் எப்படி ஆனது நமக்கு தெரியாதுல்ல. அவங்க சொல்றாங்க, நம்ம அதுக்கு முந்தின சரித்திரம் இல்லை இது. சுமார் 600 வருஷத்துக்கு பின்பு வந்தவருக்கு 600 வருஷத்துக்கு முன்பு உள்ளத அவர் மாற்றி சொல்றாருன்னா எது உண்மையா இருக்கும்? முன்னுள்ளதானே சரியா இருக்கும். பின்னால ஒருவர் மாற்றி சொல்றதுனால முன்னால் உள்ளது பொய்யாகி விடாதுல்ல. இந்த பொது அந்த கருத்து இருக்குல்ல, அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்றது அவங்க ஆமாமா சொல்றாங்க. அதனால அதுக்காக நம்ம வரலாற்றை மாற்ற முடியாதுல்ல. சிலையில் அறியப்படும் போது இவருடைய ரத்தப்பள்ளி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் இருக்க கடவுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க எனக்காக அழ வேண்டாம், உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆளுங்கள்னு சொல்ல பொழுது இயேசு கிறிஸ்துவை இவர்கள் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்ததுனால இவருடைய பிள்ளைகள் அல்லது இவருடைய அடுத்த சந்ததியார், பின்னொரு சந்ததியார் அவர்கள் சிறையிருப்புக்கு அல்லது பலவிதமான கொடுமைகளுக்கு ஆளாகப்பட்டாங்க. அப்படிதானே? அதாவது அந்த தேசம் தண்டிக்கப்படுது. அந்த தேசம் தண்டிக்கப்படும் போது அது இயல்பாகவே அதுல சின்னவர் பெரியவர் எல்லோருமே அந்த தண்டனைக்குள்ளா வர்றாங்க. இவர் தண்டிச்சனால இவருக்கு பிள்ளை அப்படி அல்ல, அந்த தேசமாகத்தான் நம்ம அதை பார்க்கணும். இவங்க பெற்றோர்கள் செய்த தவறுக்காக தேசம் அல்லது பின்வரும் சந்ததி இல்ல அதைத்தான் அதான் அந்த டெர்மினாலஜி, அதாவது பைபிள்ல அது சொல்லப்படுகிற பார்வை, அந்த தேசம்தான் அங்கே தலைமுறையாக பார்க்கப்படும். அது தேசம் தண்டிக்கப்படும் போது அந்த சந்ததிகள் பின்னால் வரவங்களாம் வர்றாங்க. ஏன்னா
தேசத்தை உடனே தண்டிக்கல. உடனே தண்டிச்சா இயேசு சிலுவையில் அறிஞ்சவங்க மட்டும்தான் தண்டிக்கப்படுவாங்க. ஆண்டவர் நீதியும் நீண்ட பொறுமை உள்ளவர். ஆகவே அந்த தவறை செய்த அந்த தேசம் தண்டிக்கப்படும் போது இயல்பாகவே அந்த காலத்தில் வாழ்கிற மக்கள் தண்டனைக்குள்ளாகிறார்கள். காரணம் என்னன்னா, இவங்களுடைய மூதாதையர் தான் இந்த தேசம் அழிவதற்கான அச்சாரத்தை போட்டது. இவர்களும் அதற்கு ஒத்தவர்களாகத்தான் இருப்பாங்க. இவங்க மாறிட்டாங்களா? இப்போ ஒன்று பார்ப்போமே, கிபி 70 இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள் எல்லோரும் இயேசு ஏற்றுக்கொண்டார்களா? இல்லையே, ஏற்றுக்கொள்ளல. அதில் இன்னும் ஆச்சரியமான ஒன்று, கிபி 70 ரோம படை வீரர்கள் எருசலேமை முற்றுகையிட்ட போது கிறிஸ்தவர்கள் தப்பிச் சென்றார்கள். அதுதான் கவனிக்கத்தக்கது. ஏன்னா அவங்க கிறிஸ்தவர்கள் இயேசுடைய வார்த்தையை நம்பினார்கள். அவர்கள் நம்பவில்லை. அப்போ அவர்கள் குழந்தைகள் நம்ம சொல்லியதை விட அந்த சந்ததியிலே அவங்க தவறு செய்துட்டு தான் இருந்தாங்க. அவர் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர்கள் தான் தண்டிக்கப்பட்டாலும் அவங்கள்கிட்ட ஒரு சில காரியங்கள் இருந்திருக்கும். அதனால ஆண்டவர் அதையும் அனுபவித்திருப்பா. நிச்சயமா அதான் சொல்லல. அதாவது அதுக்கு தான் அந்த கிபி 70 தண்டிக்கப்பட்டாங்க. எல்லாம் தண்டிக்கப்படும் போது ஏன் தண்டிக்கப்பட்டாங்க? அந்த இயேசுவை சிலுவையில் இருந்த அவர்களுடைய அதே சந்ததி அங்கேயும் இருந்தது. 30 வருஷம் தான் ஆச்சு. எல்லாரும் மறிச்சிருக்க மாட்டாங்க. அதே நேரம் கிறிஸ்தவத்தை அவர்கள் தொடர்ந்து துன்பப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவர் கிறிஸ்தவத்தை தொடர்ந்து துன்பப்படுத்தும் போதே அவர் மறைமுகமாக கிறிஸ்துக்கு எதிராக தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ அதற்குரிய தண்டனை தான் அவங்க போடுறாங்க. ஆக அதில் குழந்தைகளை ஏன் தண்டிச்சாங்க, அடுத்த தலைமுறை ஏன் தண்டிச்சாங்கன்னு கேட்காண்டாம். அடுத்த தலைமுறை கிறிஸ்தவர்களை துன்படுத்திட்டு இருந்தாங்கல்ல. அதான் பவுல்கிட்ட ஆண்டவர் கேட்டார்ல, என்னை ஏன் நீ துன்பப்படுத்துகிறான்னு கேட்டார். எப்போ சபையை துன்பப்படுத்துவது இயேசுவை துன்பப்படுத்துவதுக்கு சமந்தான். ஆக கிபி 70 இருந்த யூதர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவை துன்பப்படுத்தினதாகத்தான் கருதப்படும்.